ஹலோ அரு, சொல்லுங்க பாய். அந்த இம்ரான் டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க டைரக்டா இஸ்லாமாபாத்துக்கு வந்துருங்க. இம்ரான் ஆளுங்க எனக்கு பின்னாடியே வர்றாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அப்புறமா கால் பண்றேன். பாய், அலி பாய் கிடைச்சிட்டான். எப்படி இருக்கீங்க சார்? நீங்க என்ன பிடிச்சி ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க இம்ரான். என்ன மாதிரி ஒரு தேச விசுவாசிய உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் போட்ட பிளான கெடுத்ததுக்கும் என்ன அரெஸ்ட் பண்ண வச்சதுக்கும் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். சரி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இந்த நாடு எனக்கு அம்மா மாதிரி. உன்ன மாதிரி ஆளுங்க எங்க நாட்டுல இருக்கிறது எங்களுக்கு பெரிய அவமானம். நம்ம 2 பேரும் படிச்சது குரான் தான் சார். அது உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டது வேற ஒரு அர்த்தத்துல. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற மனுஷங்களை பொறுத்துதான் அர்த்தங்கள்லாம் மாறி போயிட்டே இருக்கு. இம்ரான், நீ பெரிய தப்பு பண்ற. இஸ்லாமியருக்கு பெரிய அசிங்கமே நீதான். இந்தியன் எம்சிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஷாருக், ஓகே பாய். குட் பை அலி சார். நீங்க அல்லாஹ் கிட்ட போய் சேர்ந்துடுவீங்க. நார்த்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. தெரியும் ஜனாப். நம்ம பிரதமர் நம்மளோட பொருளாதாரத்தை பத்தி மீடியால பேசாம இந்தியாவை பத்தி பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கோம்னு. இப்ப நம்மளை பத்தி எதுக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்போ நமக்கான டைம் வந்துடுச்சு. நம்ம பிரதமர் சொன்ன பொய்யை உண்மையாக்கிடுவோம். இந்தியாவை அழிச்சு அங்க இருக்கிற மக்களையும் அழிக்கணும் ஜனாப். பார்டர்ல அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. சரி, என்ன பண்ணலாம்? நம்மளுடைய யுத்தத்தை பத்தி தான் யோசிச்சாக்கணும். இந்திய நாட்டை வீழ்ச்சி அடைய வைக்கிறத பத்தி யோசிக்கணும். நான் அனுப்பின ஆளு பிளானை பத்தி உங்ககிட்ட சொன்னானே. சொன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு இன்வெஸ்டர்ஸை ரெடி பண்ணேன். சரி, நானும் ஆல்ரெடி 10,000 கோடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்தியாவை அழிக்கிறதுக்காக. மசூத் பாய், நாம எப்ப சந்திச்சாலும் இந்தியால மரணம் நடக்குங்கிறது நிச்சயம். சரி, இந்த தடவை எந்த ஸ்டேட் மேல ஸ்பாட் பண்ண போறோம்? ஸ்பாட் எல்லாம் இல்ல மசூத் அலி. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட இம்ரான்? சொல்லுங்க பாய், என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதையே செய்யறோம். அரசாங்கம் நம்ம கையில தான் இருக்கு. எல்லாரையும் உன் காலில் வந்து விழ வைக்கிறேன். அதெல்லாம் ஓகே. இப்போ என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? உன் பிளானுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மதவெறி இருக்குன்னு நினைக்கிறேன் இம்ரான். உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த உலகத்துல நடக்கிற பெரிய திருவிழா எதுன்னு சொல்லுங்க. அது ஜாதியை பொறுத்தும் மதத்தை பொறுத்தும் ஒவ்வொருத்தரோட எண்ணங்களை போல மாறும். எந்த திருவிழாவுக்கும் செலவாகாத பணம் கிரிக்கெட் மேட்ச்ன்ற திருவிழாக்கு மட்டும் செலவாகும். கைக்கு கை மாறும். தட்ஸ் ட்ரூ. ஒரு காலத்துல டெஸ்ட் மேட்ச் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் ஒன் டே மேட்ச் ஆடினாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஐபிஎல், பிபிஎல் எல்லாரும் ஓவர்ஸ கம்மி பண்ணி ஆட ஆரம்பிச்சாங்க. வேர்ல்டுல முக்கியமான கண்ட்ரிஸ் எல்லாரும் ஆடுறாங்க. ஆனா இந்தியால மட்டும்தான் கிரிக்கெட்டர்ஸ கடவுளுக்கும் மேல பாக்குறாங்க. அவங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. ஒரு காலத்துல சச்சின், தோனி, இப்ப ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க எல்லாம் கன் இல்லாம பேட் வச்சே கொள்றாங்க. அவங்க எல்லாம் காசுக்கு மசியவே மாட்டாங்க. அதனாலதான் அவங்கள எல்லாம் தெய்வ மாதிரி கொண்டாடுறாங்க. இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்காக பணத்தை அள்ளி கொட்டுறாங்க. இந்த திருவிழாவோட ஒப்பிடும்போது மற்ற திருவிழாக்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது டாப்ல இருக்கிறதுனால நம்ம பிஎஸ்எல் பத்தி யாருக்கும் தெரியுது. அப்ப எப்படி? அப்போ ஐபிசிஎல் நம்மளோட ஆயிடுமா? ஆகுமான்னு கேட்டா அது ஆகாது. ஆகணும்னு நாம எல்லாரும் நிச்சயமா நினைச்சா அது ஆகும். இந்தியால அடுத்து ஐபிசிஎல் டீம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல 10 டீம் மெம்பர்ஸ் விளையாட போறாங்க. அதுல ஒரு டீம் பிரான்சைசிஸ் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம சொல்றதுதான் நடக்கும். ஒரு டீமை வச்சு நம்ம என்ன பண்றது? அதானே, ஒரு டீம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் 2 டீம் என்டர் ஆகுறோம். இந்த 2 டீம் பிளேயர்ஸையும் கொலாபரேட் பண்ணிக்கணும். நம்ம சொன்னாதான் 4 அடிக்கணும், நம்ம சொன்னாதான் 6 அடிக்கணும். நம்ம அவுட்னு சொன்னா அது அவுட், நம்ம நோ பால்னு சொன்னா நோ பால். அவங்க ஆடுற ஒவ்வொரு மேட்சும் நம்ம கையில இருக்கணும். ஐபிசிஎல்க்கு வரப்போற நேம், ஃபேம் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும்.
அதுக்கப்புறம் பிஎஸ்எல் தான் எல்லாத்துலயும் டாப்ல இருக்கும். நீ சொல்ற பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை வரல. என்ன சொன்ன? இப்ப சொன்னதை மறுபடியும் சொல்லு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பிளான் செஞ்சிருக்கேன்னா எல்லாத்தையும் யோசிச்சு தான் செஞ்சிருக்கேன். என் ஸ்கில்ஸ் மேல யாராவது டவுட் ஆனாங்கன்னா எனக்கு கோபம் வரும். எல்லாத்தையும் நான் செட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் என் சலீம் பார்த்துப்பா. மார்னிங் சார். இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஆளை பத்தி தான் பார்க்க போறீங்க. பட் உங்களுக்கு தெரியாத உண்மையை பத்தி இப்ப பார்க்க போறீங்க. லைட்ஸ் ஆஃப். இவன் பேரு இம்ரான். இம்ரானுக்கும் நம்ம எதிரி நாடான பாகிஸ்தானுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. விசாகப்பட்டினத்தோடு சேர்ந்து சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத்லயும் தேசத்துக்கு விரோதமான பல இல்லீகல் விஷயத்தை இவன் பண்ணியிருக்கான். இப்போ அவன் எங்க இருக்கான் சார்? பாகிஸ்தான்ல. இம்ரான் பாகிஸ்தானுக்கு போனதுக்கு அப்புறம் அவனோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இப்ப டபுள் மடங்கா ஆயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவனோட தம்பி சலீம். நமக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சலீம் ரீசெண்டா சென்னை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு விசாகப்பட்டினம் வந்திருக்கான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சலீம் இப்ப என்ன வேஷத்துல இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்னா அவன் இப்ப எங்க இருக்கான் சார்? அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய டாஸ்க். சலீமை மட்டும் பிடிச்சா போதும், இம்ரானை இந்தியாவுக்கு வர வச்சிடலாம். சோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் சலீம். சலீம் விசாகப்பட்டினத்துல இருக்கிற வரைக்கும் இந்த சிட்டி டேஞ்சர்ல இருக்கும். எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சு ரொம்ப சுலபமா இறுதி போட்டிக்கு வந்த நம்ம நியூ காலனி டீமும் கஷ்டப்பட்டு ஃபைனலுக்கு வந்த நம்ம கேம் சென்டர் டீமும் எப்படி விளையாட போறாங்கன்னு இப்ப பாப்போம். டேய், நான் ரோலுக்கு கொண்டு வராதீங்க, நீங்களே முடிச்சிடுங்க. ஆடி கிழிச்சிட்டா. ஆமாண்டா, 100 மேட்ச் ஆடி இருக்க, ஒரு ரன்னாவது அடிச்சிருக்கியா? டேய், நான் நல்லா ஆனா உங்களால ஆட முடியாதுன்றதுனால தான் நான் ஆடியத்தை தியாகம் பண்ணேன். அவனை சீக்கிரமா அடிக்க சொல்லு, ஏன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாயிட்டே போகும். நம்ம ரெண்டு டீமும் இப்ப களத்துல விளையாடுறதுக்காக தயாராகிக்கிட்டே இருக்காங்க. இப்போது போட்ட பந்தில் ஒரு சிறந்த ரன் அவுட் கிடைத்தது. எதிரணி இதன் மூலம் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். இப்போது கேங் சென்டரை யார் காப்பாற்ற போறாங்கன்னு பார்க்கலாம். டேய், அவன் தான் நம்ம டார்கெட். அந்த ஸ்ரீராம் குடிச்சிருக்கான், எப்படியாவது அவனை அவுட் பண்ணிடு. தன்னுடைய பவர் பேட்டிங்கை காட்டினதுனால பால் ஃபீல்டிங்கை தாண்டி போய்கிட்டே இருக்கு. அற்புதமான ஒரு பேட்டிங் பண்ணியிருக்கான் நம்மளோட ஸ்ரீராம். தொடர்ந்து அடிச்சு நம்ம கேங் சென்டர் டீமுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்ரீராம். இந்த தடவை கப் நம்ம தான் அடிக்கிறோம். ஏய், இந்த தடவை கப் அடிச்சு அவங்க மூஞ்ச உடைச்சிட்டோம்டா. ஏய், ஏன் மூஞ்சிலடா, உங்க மூஞ்சி தான்டா உடைக்க போறோம். நிறுத்துங்க, நிறுத்துங்க. எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க? என்னைய அடிக்கிறல்ல, எங்க மொக்க பாபு கிட்ட சொல்லி உன் வாயை உடைக்கிறடா. வந்து ஒண்ணு எனக்கு கிழிக்க முடியாது, எவனோ ஒண்ணா கூட்டோ பாடா. ஒண்ணு இந்த ஸ்டேஷன்ல எனக்கு இது லாஸ்ட் டே. இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி போகும்போது ஸ்வீட் மெமரிஸை எடுத்துட்டு போவாங்கடா. ஆனா உங்களால அது எல்லாமே வீணா போயிருச்சு. இப்போ சொல்லுங்கடா, உங்களை நான் என்ன பண்ணலாம்? ஒரு வேலை பண்ணுங்க,
டைம் 5 ஆயிடுச்சு நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் எங்களை விட்டுருங்க சார் போயிடுறோம் ஆமா சார் இந்த பேட்ஸ்மேன் வீடியோக்குலாம் டிக்டாக்ல நல்ல வியூஸ் இருக்கு ரியல் லைஃப்ல இருக்கிறத விட அது நல்லா இருக்கு விட்டுருங்க சார் உங்களெல்லாம் எப்படா விடுறது நீங்க என்னோட இமேஜை டேமேஜ் பண்ணிருக்கீங்க உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம கையில பொக்கேவா கொடுத்து அனுப்ப முடியும் என்ன சார் உங்க இமேஜ் ஒரு டிக்டாக்ல பண்றவங்களுக்கு எப்படி இமேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு தடவை இந்த டிக்டாக் உலகத்துக்குள்ள வாங்க சார் அங்கதான் உண்மையான இமேஜ் இருக்கும் நீங்க வழுக்கையா இருந்தாலோ பொக்கைய கொடுத்தாலோ அங்கதான் உங்க இமேஜே தெரியும் ஆஃப்டர் ஆல் அரடி கிரவுண்ட்ல அங்க உங்க கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னு எதுக்கு சார் இங்க கூட்டு வந்தீங்க என்ன பாக்குறீங்க செமையா சொன்னேன் ஒரு வீடியோ ட்ரை பண்ணுங்க எங்க கூட நீங்க டிக்டாக்ல அவ்வளவுதான் சார் சும்மா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு எனக்கு என்னோட இந்த கண்ணாடி உடைஞ்சு பேட் டே ஆயிருச்சு அதனால உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பிளாக் டே ஆக போகுது பிளாக் டே லேடி கான்ஸ்டபிள்ஸ் எஸ் சார் பெண்கள்னா அப்பாவிங்க இல்ல ஆதி பராசக்தின்னு இவனுங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நீங்க ப்ரூஃப் பண்ணி காட்டணும் கத்தியால நீங்க இவனுங்களை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இவனுங்களோட உடம்புல அப்படியே அச்சச்சா பதிச்சிருக்கணும் அடிச்ச இடத்துலயே அடிக்காம உதைச்ச இடத்துலயே உதைக்காம இவனுங்களுக்கு அடி விழுந்த சூடே தெரியாம உங்களோட கைவரிசையை காட்டுங்க பாடி மொத்தமும் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கணும் லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் மிஷன் அம்மாடி கால புஷ்டா அம்மா அடிக்காதீங்க விட்டுருங்க என்னடா இதெல்லாம் அடி வாங்குறான் இல்ல கால புடிச்சு சந்தோஷப்படுறாடா அடி வாங்கும் போது கூட நான் டிக்டாக் பண்ணுவேன் ஸ்டாப் என்ன சார் நீங்க அங்க அவ்வளவு பேர் இருந்தாங்க எங்களை மட்டும் நீங்க கூட்டி வந்திருக்கீங்க பேக்ரவுண்ட் இருந்தா அடி வாங்காம நீங்க தப்பிச்சிருப்பீங்க ராஜா பயமுறா சார் அவங்க பேக்ரவுண்ட் என்ன சார் ராஜா நீ இந்த ஸ்டேஷனுக்கு புது ராஜாவா ஆமா சார் அம்மாடியோ அடே வெட்டி பசங்களா என்னடா அடிக்கிறீங்க அடிக்கிறதுனும் அப்படி இல்ல இந்த கை ரெண்டையும் மடக்கி வச்சு ஓங்கி குத்தணும் என் பையன் மேலேயே கைய வைக்கிறியா நீ என்ன தைரியம் இருந்தா கை வச்சிருப்ப ஏண்டா கடனை வாங்கும் போது சந்தோஷமா வாங்கின இப்ப திருப்பி கொடுக்கணும்னா என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா உண்மைதான்க்கா சொல்றேன் என்கிட்ட காசு இல்லக்கா வந்ததும் வட்டியோட சேர்த்து எனக்கு வர வேண்டிய பணம் வட்டியோட சேர்த்து மொத்த காசும் என் கைக்கு வரணும் வரலனா அதான் டிவில எல்லாம் பாத்துருப்பல கிட்னிக்கெல்லாம் நல்ல ரேட் இருக்கா உன் கிட்னிய வித்துட்டு எனக்கு வர வேண்டிய பணம் எடுத்துட்டு மிச்சத்தை உன் பேர்ல அன்னதானம் பண்ணிடுவேன் இதுதான் மேட்ரு போய் வேலையை பாரு ஓகே சார் வணக்கம் வணக்கம் கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் எஸ்பி சார் வருங்கால கார்ப்பரேட்டர் மொக்க பாபு சார் அதுக்கு என்னடா இப்ப மொக்க இப்படி பேசினா எப்படி சார் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ஐயோ ரெஸ்பெக்ட் தப்பா எதுவும் நான் பேசிட்டேனா மொக்க பாபு சாரு பிரச்சனை உங்களுது இல்ல சார் அதுக்கு நான் தான் காரணம் சரி விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார் மொக்க பாபு சார் அவங்க என் பசங்க தான் சார் கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க பார்த்துட்டு சும்மா வர்றதுக்கு அவங்க ஒன்றும் சாதாரண வேலை பார்க்கல மொக்க பாபுராஜா சார் என்னோட கண்ணாடியை உடைச்சிட்டானுங்க என்னை இப்படி உட்கார வச்சுட்டானுங்க மொக்க பாபுராஜா சார் நடந்தது நடந்து போச்சு இதை வாங்கிட்டு விட்டுருங்க சார் சின்ன பசங்க சார் பாவம் இது என்னங்க மொக்க சார் எங்க பசங்களை ரிலீஸ் பண்றதுக்கு சின்ன கிஃப்ட் சார் இந்த மாதிரி கிஃப்ட்னு எடுத்து மேல வச்சா மாட்டிக்கு போறது நீங்க இல்ல மொக்க பாபுராஜ் சார் எனக்கு தாங்க பிரச்சனை மொக்க முதல்ல இதை எடுத்து பாக்கெட்ல வைங்க மொக்க பாபுராஜா சார் அதான் கூகுள் பே போன் பே எல்லாம் இருக்குல்ல அந்த நம்பர் நான் தர்றேன் அதுக்கு அனுப்புங்க காசை மொக்க பாபுராஜா சார் அட என்ன இன்னும் நின்றுட்டே இருக்கீங்க இந்த தருதலைங்களை கூட்டிட்டு கிளம்புங்க மொக்க பாபுராஜா சார் தேங்க்யூ சார் வாங்கடா